திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற போர், இன்னும் வன்முறை, இன்னும் அநேகமாக உள்நாட்டு போர் கலவரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது இப்படிப்பட்ட உள்நாட்டு போர் கலவரங்களினாலே நடைபெறுகின்ற உயிரிழப்புகளும் இரத்தம் சிந்துதலும் அதிகரித்து வருகிறதை தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம். குறிப்பாக ஆப்பிரிக்க நாடான சூடான் தேசத்திலே விவசாய நிலங்கள், தங்க சுரங்கங்கள், எண்ணெய் கிணறுகள் என்று சொல்லி மிகப்பெரிய வளத்தை கொண்டிருக்கிற இந்த ஆப்பிரிக்க நாடிலே பசி, பட்டினி, பஞ்சம் ஏன் இந்த அவல நிலைக்கு காரணம் என்றால், தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நீடித்து வருகிற இந்த உள்நாட்டு போர் நிமித்தமாக இதுவரையிலும் 1.5 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சூடான் தேசத்தின் தேசிய இராணுவத்திற்கும் அங்குள்ள துணை இராணுவ படைக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த கலவரத்தின் நிமித்தமாக, மோதல் நிமித்தமாக தொடர்ந்து உயிரிழப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் 1.2 கோடி பேர் தங்களுடைய இருக்கிற இடங்களை விட்டு வேறு இடங்களில், முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதிகரித்து வருகிற இந்த கலவரங்கள், வன்முறைகள், இரத்தம் சிந்தல் சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஒரு அமைதியான சூழலை இந்த ஆப்பிரிக்க நாடான சூடான் தேசத்திலே கர்த்தர் கட்டளையிட, துணை இராணுவத்திற்கும் அரசு படைக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த மோதல் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்க நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆப்பிரிக்க நாடான சூடான் தேசத்திலே கடந்த 3 ஆண்டுகளிலே இதுவரையிலும் 1.5 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தி எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து அங்குள்ள அரசு படைக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையிலே நிலவி வருகிற ஆண்டவரே மோதல் நிமித்தமாக வன்முறைகளும் கலவரங்களும் இரத்தம் சிந்துதலும் உள்நாட்டிலே நடைபெற்று மக்கள் பசியிலும் பட்டினியிலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அவர்கள் ஆண்டவரை கதறுவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. குழந்தைகள், பெண்கள், ஆண்டவரை தகப்பனே, சிறு பிள்ளைகள் என சொல்லி ஒவ்வொருவரும் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரை இந்த உள்நாட்டு கலவரங்கள், போர்கள் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த சூடான் தேசத்திலே ஆண்டவரை தகப்பனே ஒரு அமைதியான சூழல் உண்டாகி ஆண்டவரை மக்கள் சுவிட்சமாக வாழ சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஆண்டவரே தகப்பனே, இந்த அரசு படைக்கும் இராணுவத்திற்கும் இடையிலான மோதல் நிறுத்தப்பட்டு சமாதான சூழலை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்த்து விட போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு, தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, சூடான் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படி நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அமைதியான சூழலை கட்டளையிட்டு ஆண்டவரே தேசம் சுகித்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் சுகித்திருக்க ஆண்டவரே அவருடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிக்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.